கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதலாவது நிருபம் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சரி, இந்த மூன்றுக்கும் உரிய வித்தியாசம் என்ன? அநேக நேரங்களில் விசுவாசிகள் பலர் அந்த மூன்று காரியங்களை அநேக நேரங்களில் குழப்பிக் கொள்கிறாங்க. அதனால் அதை நான் ஒரு தடவை கிளியர் பண்ணி நம்ம அதை கிளாரிட்டி நம்ம பார்த்துட்டு பிறகு அதுக்குள்ளே இருக்கிற தார்பரியத்துக்கு போகலாம். விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் பெரிது. விசுவாசம் அப்படின்னா என்ன? விசுவாசம் அப்படின்னா என்ன நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். அதனால் இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். விசுவாசத்தை ரெண்டு விதமாய் சொல்லுவாங்க. ஒன்று அடிப்படை விசுவாசம், த பிரைமரி ஃபெய்த். நாம இயேசுதான் கர்த்தர் என்றும் தெய்வம் என்றும் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தார் என்று விசுவாசிக்கிறோம் பாருங்க. அதுதான் பிரைமரி ஃபெய்த், அடிப்படையான விசுவாசம். அது எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் இடம் கிடையாது. இயேசுதான் கர்த்தர் என்றும் தெய்வம் என்றும் அவர் மாத்திரமே தெய்வம் என்றும் விசுவாசிக்கிற அடிப்படையான விசுவாசம். சரியா? இப்ப நம்ம இந்த அடிப்படையான விசுவாசத்தை நம்ம தியானிக்க போறதில்லை. ரெண்டாவது ஒன்று இருக்கு, நடைமுறை விசுவாசம். அனுதின வாழ்க்கையில நாம தேவனிடத்தில் பல காரியங்களை கேட்கிறோம். எனக்கு ஆலயம் வேண்டும், எனக்கு வீடு வேணும், ஊழியம் செய்கிறதற்கு காரு வேணும், பிள்ளைங்களுடைய படிப்பு, திருமணம், எதிர்காலம், எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அதை நடைமுறை விசுவாசம்னு சொல்றோம். அப்ப தேவன் எனக்கு அதை நம்ம அநேக நேரங்களில் பொதுவாய் சொல்லும்போது என்ன சொல்லிடுறோம்னா, தேவன் எனக்கு என்ன செய்வார்? தருவார், நான் விசுவாசிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறோம். நல்லது. இப்ப விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. ரெண்டுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அநேக நேரங்களில் தமிழ் கிறிஸ்தவ உலகம் இது ரெண்டையும் போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஃபெய்த் வேற, ட்ரஸ்ட் வேற. இது ரெண்டையும், அல்லது ஃபெய்த் வேற, ஹோப் வேற, இது ரெண்டையும் குழப்பிக் கொள்ளுகிறாங்க. மீண்டுமாய் இந்த வசனத்தை வாசிங்களே. பவுல் ரொம்ப தெளிவாக அதை எழுதுகிறார். 13 வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது அவர் ஆரம்பிக்கும் போது விசுவாசம் நம்பிக்கை அன்பு அப்படின்னு ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற வார்த்தை இப்பொழுது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரு? இப்பொழுது, நவ், அட் பிரசன்ட், இப்பொழுது. அப்படித்தான் ஆரம்பிப்பார். எபிரேயர் 11:1 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது, இதுல டைரக்டா தமிழ் எப்படி போட்டாங்கன்னா விசுவாசமானதுன்னு போட்டாங்க. ஆனா எப்படி இருக்கணும்னா இப்பொழுது. ஏன்னா ஆங்கிலத்தில் எப்படி ஆரம்பிக்கும்? நவ். இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இப்பொழுது, அந்த வார்த்தை முக்கியம். நவ், அட் பிரசன்ட்ல, இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நடைமுறை விசுவாசம்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் இதை எனக்கு தருவார் என்பது விசுவாசம் அல்ல. கர்த்தர் இதை எனக்கு தந்திருக்கிறார், இப்ப அதை நான் உடையவனாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அதை ஆயத்தமாக்கிட்டாரு. என்னுடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட்டு இருக்கிறது. நான் சுகமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என் சபையில் ஆத்துமாக்கள் பெருகி இருக்கிறார்கள். என் சபையில் கீழ்காற்று வீசுகிறது, காடைகள் குவிந்து கொண்டு இருக்கிறது. அட் பிரசன்ட், இப்ப நான் இருக்கிறேன். அதான் விசுவாசம். தருவார் என்பது விசுவாசம் அல்ல, அது நம்பிக்கை. ஃபியூச்சர்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் பாருங்க, அது நம்பிக்கை.
ஆனா இப்ப எனக்குள்ள அது இருக்கிறது என்பதுதான் என்னது? விசுவாசம். சரியா? நான் இப்ப திரும்ப அதை கோர்வையா சொல்றேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், இது விசுவாசம். அதனால எதனால? நான் எப்படி இருக்கிறதுனால? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறதுனால என்னுடைய எல்லைகள் எல்லாம் நலமாக மாறப்போகிறது. அந்த காரியம் நல்லபடியா முடிய போது, என் பிள்ளைங்களுடைய திருமணம் நல்லபடியா முடிய போது, என் ஆலய கட்டுமானபடி நல்லபடியா முடிய போகுது என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. பொது மொழிபெயர்ப்பில் வாச்சிங்கன்னா நம்பிக்கைன்னு போட மாட்டாங்க, எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு. சாரி, எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்நோக்கு. ஒரு காரியம் அப்படி வரும், அப்படி ஆகும், அப்படி முடியும், நல்லபடியா முடியும்னு எதிர்நோக்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கை. அடுத்து திருப்பி நான் ஆர்டரா வர்றேன், அப்பதான் புரியுங்கிறதுனால. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், இது என்னது? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். அதனால என்னுடைய எல்லைகள் நலமாக மாறப்போகிறது, இந்த எதிர்நோக்கு ஃபியூச்சர்ல, இது என்னது? நம்பிக்கை. இது மாறினாலும் சரி, மாறலைனாலும் சரி, என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது. இதான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. இதான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிய. இதை ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 37 40 வரைக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 37 40 வரைக்கும். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டுனா இணை சேருவதுண்டு. பொது மொழிபெயர்ப்புல இணை சேருவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிற மாணவிகளுக்கும் கருப்பு நிற மாணவிகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி, தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நல்லா கவனிங்க. யாக்கோபு லாபானிடத்திலே பணிபுரிகிறார். அப்ப யாக்கோபு லாபான்கிட்ட போய் கேட்கிறார். முதல்ல ஒரு 7 வருஷம், அடுத்து ஒரு 7 வருஷம், 14 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறார். 2 பெண்களுக்காக 14 வருஷம் யாக்கோபு பணி செய்திருக்கிறார். இப்ப யாக்கோபு நேர லாபான்கிட்ட போய் சொல்றார், எனக்கு சம்பளம் கொடுங்க, இனிமேல் நான் என் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே லாபான் என்ன சொல்றாரு, சரி உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அவர் உடனே சொல்றாரு, இனிமே வரி வரியா புள்ளி புள்ளி உள்ளது, கலப்பு நிறமா இருக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய சம்பளம் என்று சொல்லி அதுக்கு முன்னாடியே வேற சம்பளம்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. வேற சம்பளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 10 தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சம்பளத்தை மாற்றிட்டாங்க. இப்போ கடைசியாக என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம்லியா ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இனிமே ஆடு குட்டி போடும்ல, இனிமே இது வரைக்கும் இருக்கிறது இல்லை, இனிமே ஆடு குட்டி போடும்ல, அதுல வரி வரியா புள்ளி புள்ளியா கலப்பு நிறமா இருந்தா அதெல்லாம் உனக்கு என்னவாக இருக்கும், இனிமே சம்பளம்னு சொல்லிட்டார் லாபான். எப்படி ஆள் பாருங்க, லாபான் எத்தனை கிடையாது, எத்தனுக்கு எத்தனை அவர். ஏன்னா
நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு ஆடு வரி வரியாக புள்ளி புள்ளியாக கலப்பு நிறமாக எங்கேயாவது ஆடு பார்க்க முடியுமா? நீங்கள் அதுவும் இஸ்ரேலில் போனீங்கன்னா சுத்தம் ஆடு ரொம்ப அங்கே செம்மறி ஆடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா பிளைனாக தான் இருக்கும். அதில் ஒரு புள்ளியை பார்க்குறதே என்னது ரொம்ப கஷ்டம். இவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஆட்டில் என்ன இருக்கணுமா, வரி வரியாக இருக்கணுமா, அப்புறம் என்ன இருக்கணுமா, புள்ளி புள்ளியாக இருக்கணுமா, அடுத்து என்ன இருக்கணுமா, கலப்பு நிறமாக வேற இருக்கணும். செம்மறி ஆடு அப்படி பார்த்துருக்கீங்களா? அதுவும் நீங்கள் இஸ்ரேல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜூலெல்லாம் நீங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. ஜூலெல்லாம் வரையாடுகள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த பழுப்பு நிறமாக தான் இருக்கும், பிளைனாக இருக்கும். பிளைனாக இப்படி ஆடே பிறக்காது. ஆனால் இதுதான் சம்பளம்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாக்கோபு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு காரியம் செய்கிறார். என்னன்னா, பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்களை எடுத்து, கொப்புகளை எடுத்து, பொதுவாக ஒரு மரம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இப்போ என் கை மாதிரி ப்ரௌனில் இருக்குல்ல, இதை லேஸாக மேலே கீறி விடுறார், வரி வரியாக கீறார். கீறினா ஒரு மரப்பட்டையை உள்ளே உரிச்சா உள்ள வெள்ளை தொளி தெரியும்ல, அந்த மரத்தினுடைய மேலே இருக்கிற ப்ரௌனிஷ் அதை எடுத்தோம்னா உள்ள என்ன தெரியும், அந்த வெள்ளை கலரில் அந்த தொளி தெரியும் இல்லையா, அந்த வெண்மை தோன்றும்படி வெள்ளை தொளி தெரிகிற மாதிரி அப்படி வரி வரியாக இருக்கிற மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி அந்த மரப்பட்டையை என்ன பண்ணுறாருன்னா உரிக்கிறார். உரிச்சு அதை ஆடுகள் தண்ணி குடிக்க வர்ற கால்வாயில் தொட்டியில் என்ன செஞ்சு வச்சுட்டார், போட்டு வச்சிட்டார். இப்போ ஆடுலாம் தண்ணி குடிக்க வரும்போது அந்த இடத்துல வந்து இணை சேரும். இணை சேர்ந்த பிறகு பிறக்கிற குட்டிகள் எல்லாம், போடுகிற குட்டிகள் எல்லாம், அது எல்லாமே வரி வரியா புள்ளி புள்ளியா கலப்பு நிறமா பிறந்துச்சான். அது எப்படி பிரதர், வெறும் மரப்பட்டையே போடுறாரு, அது வரி வரியா புள்ளி புள்ளியா கலப்பு நிறமா அது எப்படி ஆடு பிறக்க முடியும்? அதுல என்ன சூட்சுமம் இருக்கு? இப்படி செய்யணும்னு தேவனே கற்றுக் கொடுத்தார். அடுத்த அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசியம் பார்க்கலாம், 31:10 வாசியம் பார்க்கலாம். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில். போதும், அந்த சொப்பனத்தில் தேவன் அவருக்கு காட்டுறார், இப்படிலாம் ஆடுகளை என்ன செய்யி, கொப்பை இப்படி போடு, இந்த மாதிரி செய்யி, இந்த மரத்தை எடு, இதை இப்படி கீறு அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு தேவனே கற்றுக் கொடுக்கிறார். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கிறது, அந்த வரி வரியில புள்ளி புள்ளியில என்ன இருக்கிறது? சரி, நல்லா கவனிங்க. இப்போ யாக்கோபு எல்லா அந்த மரத்தை எல்லாம் வெட்டி வரி வரியா புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டார். இப்போ ஒரு ஆடு தண்ணி குடிக்க வருது. ஒரு ஆடு என்ன செய்யுது, தண்ணி குடிக்க வருது. ஆக்சுவலாக அந்த ஆடு பிளைனான ஆடு. ஏன்னா எந்த வரி புள்ளி ஆடும் இப்போ யாக்கோப்ட இல்லை, எல்லாத்தையும் லாபான் பிரித்து தனியாக என்ன செஞ்சுட்டாரு, கொண்டு போயிட்டார். இப்போ எந்த வரி புள்ளி ஆடும் இல்லை, எல்லா ஆடும் பிளைனாக தான் இருக்கு. இப்போ இந்த ஆடு தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்க வரும்போது இது இணை சேருது பாருங்க. இணை சேர்ந்துக்கிட்டு தன்னை தண்ணீரில் பார்க்கிறப்ப இதில் ஏற்கனவே ஒரு மரப்பட்டையை போட்டு வச்சிருக்கார், வரி வரியாக இருக்கு, அதில் ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக இருக்கு. இப்போ ஆடு தன்னை பார்க்கிற போது இந்த மரப்பட்டையோட இதோடைய உருவம் பிளண்ட் ஆகி தெரியும் இல்லையா, ரிஃப்ளெக்ஷன் வரும்ல, தண்ணீரில் தன்னை பார்க்கும்போது தெரியும்ல. அந்த மரப்பட்டை கிடக்கும் போது வரி வரியாக கிடக்கிறத பார்த்தா எப்படி இதுன்னா, இந்த ஆட்டுக்கு என்ன தோணுதான், தன்னுடைய சரீரத்தில் என்ன இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கு வரியும் புள்ளியும் கலப்பு நிறமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இந்த ஆட்டினுடைய சரீரத்தில் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லை. ஆனா இது தண்ணீர்ல பார்க்கிறப்ப அந்த மரப்பட்டையோட இது பிளண்ட் ஆகி கலந்து தெரியுது அதோடைய உருவம். அது என்ன நினைக்குது, என்னுடைய சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கிறது, என்னோட இணை சேருகிற இந்த ஆட்டினுடைய சரீரத்திலையும் வரியும் புள்ளியும் இருக்கிறது, நான் கலப்பு நிறமாய் இருக்கிறேன், வரியுள்ளவனாய் இருக்கிறேன், புள்ளியுள்ள ஆடாக இருக்கிறேன். இது ஃபெய்த். ஆகையினால இதான் விசுவாசம், இருக்கிறேன், இது விசுவாசம். ஆகையினால எனக்கு பிறக்க போற குட்டியும் வரியுள்ளதாத்தான் பிறக்கும், புள்ளியுள்ளதாத்தான் பிறக்கும், கலப்பு நிறமாத்தான் பிறக்குன்னு அது நினைச்சு அது போடுற குட்டியெல்லாம் வரியும் புள்ளியும் கலப்பு நிறமாவே போட்டுச்சான். இதான் நம்பிக்கை. அன்பு இல்லை இங்கே. ஏன்னா ஆடு என்ன தேவன் மேலே அன்பாக கூறப்போகுது, தேவனே எனக்கு குட்டி தராவிட்டாலும் அன்பு குரு என்ன சொல்ல போகுது. அன்புக்கு நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த ஆட்டினுடைய சரீரத்தில் ஆக்சுவலாக வரியும் புள்ளியும் இருக்கா? இல்லை.
ஆனா அது எதை பார்த்து நினைக்குது வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி? அந்த மரப்பட்டை. இன்னும் ஆக்சுவலாக பார்த்தா அந்த மரப்பட்டை அந்த இதை கொடுக்கல. எதில் அதோடைய இது ரிஃப்ளெக்ட் ஆகுது? எதில் அதோடைய உருவம் பிரதிபலிக்கிறது? வெரி குட், சத்தமாக சொல்லுங்க, எதில் பிரதிபலிக்கிறது? இப்போ இதில் ஆக்சுவலாக வரியும் புள்ளியும் இல்லை, கலப்பு நிறம் இல்லை. ஆனாலும் அது இருக்குன்னு நினைக்குது. எதை வச்சு தெரியுமா? அந்த தண்ணீரை வச்சு. அதே தான் பாஸ்டர், உங்களிடத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஜீவனுள்ள இந்த ஜீவ தண்ணீர் சொல்லுது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். That is faith. இது சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சுகமாகி இருக்கிறீர்கள், அவருடைய தழும்புகளாலே குணமாய் இருக்கிறீர்கள். அதான் விசுவாசம். நான் எப்படி இருக்கிறேங்கிறது மேட்டர் கிடையாது, இது என்னை பத்தி என்ன சொல்லுதுங்கிறதா மேட்டர். இந்த ஜீவ தண்ணீரை படிச்சு நிருபங்களை படிச்சு ஆண்டவரே, இது சொல்லுகிறது, நான் நீர் வருகிற போது எவ்வண்ணமாய் நீர் இருக்கிறீரோ அவ்வண்ணமாய் நானும் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக, புது படைப்பாக இருக்கிறேன். இருப்பேன் இல்ல, இருக்கிறேன். அதான் ஃபெய்த். பிரதர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பிரதர், கர்த்தர் தருவார் பிரதர். தட் இஸ் நாட் ஃபெய்த். அது நம்பிக்கை. விசுவாசம் வந்தாதான் என்ன வரணும்? என்ன வரும் அடுத்து? நிறைய நேரங்களில் நமக்கு நம்பிக்கையே ஏன் வரமாட்டேங்குது தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே பேசுங்க, சும்மா பேசுங்க. நம்ம ஜனங்களுக்கு நம்பிக்கையே வராது. ஏன் தெரியுமா? என்ன இல்லை முதல்ல? விசுவாசம். நான் உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். விசுவாசம் என்பது ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திபாரம். நம்பிக்கை என்பது 4 பக்கமும் கட்டி எழுப்புகிற சுவர் போல. அன்பு என்பது இதில் வைக்கப்படுகிற வஸ்துக்கள் போல, ஆசீர்வாதமான வஸ்துக்கள் போல. அஸ்திபாரம் இல்லாமல் கட்டிடம் எழும்பாது. ஏன் அநேக நேரங்களில் கர்த்தர் நன்மையானவைகளை தருவார் என்கிற அந்த எதிர்நோக்கு, அந்த நம்பிக்கை ஏன் வரமாட்டேங்குதுன்னா, எது இல்லை? அடிப்படையில் எது இல்லை? கிறிஸ்துவுக்குள்ள நான் யாராக இருக்கிறேன்? புது படைப்பாக இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருப்பானா? சொல்லுங்க, இருப்பானா? இருக்கிறான். இல்லையே பிரதர், என்கிட்ட பழசு இருக்கே பிரதர். பழசு இருந்தா கூட இருக்கிறேன்னு நம்புங்க, எல்லாம் புதிதாக மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரதர், நம்மகிட்ட சுகம் இல்லாம இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாம இருக்கலாம். என்ன சூழ்நிலை என்பது மேட்டர் இல்ல. இந்த சூழல் என்னை பார்த்து சொல்லுகிறது என்பது முக்கியம் அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தை என்னை பார்த்து என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். அதான் விசுவாசம். இந்த லாக்டவுன்ல அநேக விதமாய் சொல்லலாம். இனிமே சபை அவ்வளவுதான் சொல்லலாம், இனிமே சரியாகாதுன்னு சொல்லலாம், பல ஆண்டு காலம் ஆகும்னு சொல்லலாம், செழிப்பு வராதுன்னு சொல்லலாம், பொருளாதாரம் வராதுன்னு சொல்லலாம். எது யார் என்ன சொன்னாலும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், இடம் கொள்ளாமல் பெருகின அந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக எனக்கு உண்டா இருக்கிறது. அதான் விசுவாசம். இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எது வர ஆரம்பிச்சிடும்? நம்முடைய பார்வையில் அப்படியே மாறிடும். பார்வையில் மாறிடும். நம்முடைய சபையை விஸ்தாரமான சபையா பாருங்க. இல்லாமல் இருக்கலாம் இல்லை? காத்திற்கு வசனம் சொல்லுது, காத்திற்கு அப்படின்னு கோத்திரம் இருக்குல்ல, காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். காத்துக்கு விஸ்தாரமான இடமா கொடுப்பார். அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்துச்சான். விஸ்தாரமான இடம் இல்லாம இருக்கலாம், காடைகள் ஆத்துமாக்கள் ஏராளம் இல்லாம இருக்கலாம். எதெல்லாம் இல்லைன்னு இருக்கோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாம இந்த வேதம் உங்களை எப்படி பார்க்கிறதோ அந்த பார்வை, அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை, அதான் ஃபெய்த். இதை முதல்ல வழங்கிக்கணும். ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர், விசுவாசமாக இருக்கிறேன் பிரதர், கர்த்தர் தருவார் பிரதர். அது அல்ல. நான் இருக்கிறேன், இப்பவே எனக்குள்ள இருக்கிறது, சகலத்திலும் பரிபூர்ணம் இருக்கிறது.
கிறிஸ்து இயேசுவினாலே என்னுடைய குறைவுகள் நிறைவாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இருக்கிறேன், அதான் ஃபெய்த். சரி, இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த ஆடு தண்ணீரில் வந்து தன்னை பார்க்குது. இத்தனை நாள் இப்போ இந்த ஆட்டுக்கும் ஒரு சிந்தனை வரும்ல, இந்த ஆட்டுக்கும் ஒரு சிந்தை இருக்கும்ல, நமக்கு என்ன கேள்விகள்லாம் மனசில் வருது இல்லையா, அது மாதிரி ஆட்டுக்கு வரும்ல. இப்போ ஆடு தண்ணீரில் தன்னை பார்க்குது. இத்தனை நாள் நான் தண்ணி குடிக்க வந்திருக்கிறேன், இது வரைக்கும் என் சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, பிளைனாக தான் இருந்தேன், பிளைனாக தான் இருந்தேன், வரியும் இல்லை, புள்ளியும் இல்லை, கலப்பு நிறமும் இல்லை. ஆனால் திடீர்னு இப்போ என்கிட்ட என்ன வந்துருச்சு? வரி வந்துருச்சு, புள்ளி வந்துருச்சு. நான் என்ன நிறமாக இருக்கிறேன்? சிங்கிள் கலர் கிடையாது. நான் எப்படி கலராக இருக்கிறேன்? மல்டி பலவர்ண கலராக என்ன செஞ்சுட்டேன்? நான் கலப்பு நிறமாக இருக்கிறேன். இது எப்படி? எப்படி இது எப்படின்னு கேட்டால், எப்படின்னா நல்லா கவனிங்க. ஆடு தண்ணீரில் தன்னை பார்க்கிற போது இத்தனை நாள் நான் சும்மா தான் இருந்தேன், ஆனால் இப்போ என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் கலப்பு நிறமும் இருக்கிறது. ஏன்னா என் எஜமான் எனக்காக ஏதோ செஞ்சிட்டாரு. இந்த யாக்கோபு இந்த மரத்தை கொண்டு ஏதோ செஞ்சிட்டாரு, அதனால இப்ப எனக்குள்ள வரியும் புள்ளியும் அதே தான் பிரதர். இதுவரைக்கும் என்னட்ட இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா என் அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறா. ஆகையினால now I am special. இப்ப நான் ஸ்பெஷல் தான். இதுக்கு முன்னாடி இருந்த பழையது அதெல்லாம் நான் நினைக்க போறது இல்லை. பின்னானவைகளை மறந்து, இது வரைக்கும் வறுமை இருந்திருக்கலாம், இது வரைக்கும் வீடு வாடகை கொடுக்காம திட்டி இருந்திருக்கலாம், இது வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம். இதை நீ நான் நினைக்க போறது கிடையாது. ஏன்னா இப்ப என் தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து எனக்காக சிலுவை மரத்தில் சகலத்தை முடித்திருக்கிறார். தட் இஸ் ஃபெய்த். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ இந்த ஆடு தண்ணீரில் தன்னை பார்க்குதா? பார்த்துட்டு சே, நம்ம எஜமான் இப்போ நமக்காக என்னவோ பண்ணிட்டார்ப்பா, அந்த மரக்கொப்பை வச்சு அவர் என்னவோ பண்ண செஞ்சுட்டாரு, பண்ணிட்டார். இப்போ என் சரீரத்தில் என்ன வந்துருச்சு சொல்லுங்க? வரியும் புள்ளியும். இந்த ஆடு நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டுகிட்ட போய், உனக்கு தெரியுமா நான் இப்போ ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? நீ என் சரீரத்தில் பார்த்தியா வரியும் புள்ளியும் இருக்குது. ஆக்சுவலாக அது சரீரத்தில் இருக்கா? சொல்லுங்கள், இது சரீரத்தில் இருக்கா? உங்கள் அந்த ஆடு என்ன நினைக்கும்? கேட்குற ஆடு என்ன நினைக்கும்? இத்தனை நாள் ஒழுங்காக தான் இருந்துச்சு, இப்போ என்னமோ மரம் என்ன செஞ்சுருக்கு? அதைத்தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய்த்தான் தெரியும். நீங்கள் விசுவாசமாக சொல்லுவீங்க பாருங்க வார்த்தைகள், நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்க பாருங்க, அது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தான் தெரியுமா? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஆடு போய் யார்கிட்டையாவது பேசும்போது சோர்ந்து போக பண்ணாங்கன்னு வச்சுக்கிறேங்க. மற்ற ஆடு சொல்லுது, இல்லை நீ அப்படி கிடையாது, நீ குறைவுள்ளவன் தான், நீ பிளைனானவன் தான், நீ வெறுமையானவன் தான், உன் சரீரம் முழுவதும் வெறுமை இருக்குன்னு இது கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன செய்யும் தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, இந்த ஆடு சொல்லுகிறதை நான் நம்புகிறது இல்லை, என் எஜமான் செய்கிறதை நான் நம்ப போகிறேன். இந்த தண்ணீரில் பார்க்குறேன், இந்த ஜீவ தண்ணீரை திருப்பி 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 பார்க்குறேன். இது சொல்லுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகம் நம்மளை சோர்ந்து போகத்தான் செய்யும் பாஸ்டர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. உலகம் சோர்ந்து போக பண்ணும். ஆனா எப்பெல்லாம் உலகம் சோர்ந்து போக பண்ணுதோ இந்த ஜீவ தண்ணீர்ல திருப்புங்க. அது சொல்லுகிறது, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. இதை நம்பணும். இந்த ஜீவ தண்ணீரில் இந்த கண்ணாடியில் நம்மளை பார்க்கணும், இந்த கண்ணாடியில் பார்க்கணும். சரியா? சரி, இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ நல்லா கவனி. இந்த ஆடு தண்ணீரில் தன்னை பார்க்க 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 அதோடைய மென்டாலிட்டி, அதோடைய ஆட்டிடியூட், மனப்பான்மை. விசுவாசம்ங்கிறது என்னது? ஒரு மனப்பான்மை இல்லை, ஒரு ஆட்டிடியூட். அது மாறுது பாருங்க, அது மாறுது. ஒரு ஆட்டினுடைய மனப்பான்மை அப்படி மாற்றி விட்டதுக்கே அதை தேவன் கற்றுக் கொடுக்குறார். யாக்கோபுக்கு இப்படி போடு, இந்த கொப்பை இப்படி போடு, இந்த மாதிரி செய்யி, இதை அப்படி பண்ணு, இந்த மாதிரி செய்யி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரா? அவர் கற்றுக் கொடுக்குறார் இல்லை, கற்றுக் கொடுக்குறார். இப்போ யாக்கோபு ஒரு ஆட்டினுடைய மனப்பான்மையை மாற்றி விட்டதுக்கே
கோடீஸ்வரன் ஆயிட்டான். நான் கேட்குறேன், உங்களுடைய என்னுடைய மனப்பான்மை மாற ஆரம்பித்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஜீவ தண்ணீரில் பார்க்கணும், இதில் பார்க்கணும். இது என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுக்கணும். இது புது சிருஷ்டின்னு சொன்னா எஸ், இது புது சிருஷ்டின்னு சொன்னா ஆமா, நீ சுகமா இருக்கிறேன்னு சொன்னா எஸ். இல்லையே, நேத்து கூட எனக்கு வயிற்று வலி வந்துச்சே, that is not faith. சாரி. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். அது என்ன பலத்த ஆடுகள்? அப்புறம் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் இது என்ன பலத்த ஆடு பலவீனமான ஆடுனா என்ன? பலத்த ஆடுனா என்ன, பலவீனம் ஆடுனா என்ன? சரியா? நீங்க ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பில் வாசிச்சீங்கன்னா கன்ஸ்பயர்டு ஃபிளாக் அப்படின்னா ஒரு திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற ஆடு, ஒத்துழைக்காத ஆடு. இப்போ எப்படின்னு சொல்றேன், ஒரு ஆடு தண்ணி குடிக்க வருது. உடனே யாக்கோபு பார்க்குறாரு, பார்த்தா கொழுன்னு நல்லா இருக்குது, புஷ்டியாக இருக்குது, இது நல்ல பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு கொண்டு வந்து அந்த கொப்புகளை என்ன செய்கிறாரு, அந்த ஆடுகளுக்கு எதிரே போடணும்ல, அது போட்டால் தானே அது பொழிய முடியும். அது பொழியும், அதுவும் இணை சேரும்போது கரெக்டாக போடணும்ல, அது கரெக்டாக உள்ளே போடுறாரு. போட்ட உடனே சில ஆடு என்ன பண்ணுதான், டக்குன்னு அப்படி நிமிர்ந்து பார்த்து, என்ன இந்த ஆள் என்னத்தையோ கொண்டு வந்து போடுறேன் ப அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் வேறு இடத்துல தண்ணி குடிக்குது. பார்த்துருக்கீங்களா? ஆடு கிட்ட போனோம்னா அப்படி நம்மளை இப்படி பார்த்துட்டு ஒரு 4 ஸ்டெப் தள்ளி போய் தண்ணி குடிக்கும். சில ஆடு என்ன பண்ணுது, பக்கத்தில் வந்து போட்டால் திரும்பி பார்த்துட்டு, என்ன இந்த ஆடு ஏதோ புதுசாக கொண்டு வந்து போகிறான் ப அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் தண்ணி குடிக்கும். ஆனால் சில ஆடு குனிஞ்சு தண்ணி குடிக்கும்போது அவர் போடுறாரு, அப்படி நிமிர்ந்து பார்க்குது, என்ன புதுசாக போடுறாரு இந்த நம்முடைய எஜமான், நம்ம எஜமான் என்ன போட்டாலும் சரியாத்தான் செய்வார் அப்படின்னு பார்க்குது பாருங்க. அந்த பார்வை அதற்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. நாம வார்த்தையில கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட, நீ புது சிருஷ்டியாக இருக்கிறாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய், சுகமுள்ளவனாக இருக்கிறாய்னு சிலுவை மரத்தினுடைய கொப்பினுடைய அந்த ஆசீர்வாதங்களை போடுகிற போது அதை உள் வாங்கினா அது பலமுள்ள ஆடு, உள் வாங்கலைனா பலவீனமான ஆடு. இப்போ உள் வாங்குதா வாங்கலையான்னு பார்ப்போமா? மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமேன் சொன்ன ஆடுகள்லாம் பலமுள்ள ஆடு, ஆமேன் சொல்லாத ஆடுகள்லாம் பலவீனமான ஆடு. உள்வாங்கல, உண்மைதானே? என்னுடைய ரபி அடிக்கடி சொல்லுவார், அவருடைய 21 வயசில் நடந்த சம்பவம். ஒரு தடவை அவர் எருசலேமில் பிறந்து வளர்ந்தவர். அப்போ ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே கொடுக்குறது இல்லைன்னாராம். அப்போ ஆவியானவர் சொன்னாராம், அப்படிலாம் கிடையாது, நீ நிறையா விஷயத்துக்கு ஜெபம் பண்ண, நானும் வந்து உனக்கு பதில் கொடுத்தேன், ஆனால் நீ எனக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல அப்படின்னார். அப்போ இவர் கேட்டாராம், என்ன ஆண்டவரே, என்ன நீங்கள் பதில் சொன்னேன்னு சொல்கிறீங்க, என்ன ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, நீ இந்த வாரம் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணியா? ஆமாம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நீ ஜெப ஆலயத்துக்கு போகிற போது, அங்கே ரபி பிரசங்கிக்கிற போது, போதகர்கள் பிரசங்கிக்கிற போது, உன்னுடைய இதே பிரச்சனையை சொல்லி கர்த்தர் உன்னை விடுதலையாக்குறார்னு சொன்னாங்களா? ஆமாம் சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலை. அப்போ நீ உன் வாயை திறந்து ஆமென்னு சொல்லி இருக்கணும். அந்த ஒரு ஆமேனுக்குள்ளே தான் உன்னுடைய அத்துணை அற்புதங்களையும் நான் வைத்திருந்தேன். நீ ஒத்துழைப்பே கொடுக்கலைனார். இன்னைக்கு நீங்க பாருங்க, சபையில கர்த்தர் அநேக நேரங்களில், ஐயோ இவன் இப்படி கஷ்டப்படுறானே, இப்படி பாடுபடுறானே, இவனுடைய பிம்பத்தை மாற்றணும், இவனுடைய மென்டாலிட்டி எப்போதுமே தன்னை தரித்திரனாய், வறுமை உள்ளவனாய், குறை உள்ளவனாய், சின்ன ஊழியனாய், இருக்கிறதுலே கீழானவனாகவே பார்க்கிறானே, இவனுடைய முதல்ல ஆட்டிடியூட, விசுவாசத்தை, அந்த தவறான விசுவாசத்தை மாற்றணும்னு சொல்லி இதுக்குள்ள இருந்து எடுத்து பிம்பங்களை போட்டுட்டே இருப்பார் பாருங்க, கொப்புகளை போட்டுட்டே இருப்பாருங்க. ஒரு ஆடும் வாயை திறக்காது. எப்படி வாழ்க்கை மாறும்? எப்படி வாழ்க்கை மாறும்? கர்த்தரை எல்லாம் குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. பார்த்துருக்கீங்களா?
இது என்ன சொல்லுதோ எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படியே எஸ் சொல்லணும். எஸ், கிறிஸ்துவுக்குள்ள நான் புது படைப்பு. புது படைப்பு. ஆதாம படைச்ச மாதிரி என்னைய படைச்சிருக்கிறார். என்னைய தாயின் கற்பத்தில் பெற்றெடுக்கிறது போல பெற்றெடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். நான் இருக்கிறது கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிற எனக்குள்ள அவர் இருக்கிறார். தட் இஸ் ஃபெய்த். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதான் விசுவாசம். இருக்கிறேன் என்று விசுவாசிப்பேன். சரியா? இப்போ நான் சென்டென்ஸை பாதியாக முடிக்க மாட்டேன், பாதியை சொல்லிட்டு விட்டுருவேன். இங்கே இருக்கிறேன் இல்லை இல்லைங்கிறத நீங்கள் தான் என்ன செய்யணும்? சொல்லணும். சரியா? இப்போ எத்தனை ஆடுகள் பலவீனமான ஆடுகள், எத்தனை ஆடுகள் பலமுள்ள ஆடுகள் என்ன செஞ்சிடலாம்? பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் சுகமுள்ளவர்களாக, நீங்கள் செழிப்புள்ளவர்களாக, நீங்கள் ஐஸ்வர்யமிக்கவர்களாக, உங்க சபை வளர்ச்சியடைந்த சபையாக, உங்களிடத்தில் திரளான ஆத்துமாக்கள், உங்களிடத்தில் மிகப்பெரிய அதிகாரிகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த பார்வை வர 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 ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எல்லாமே மாறிடும். இவ்விதமாய் வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் 40 கடைசி இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும், நிறைய ஆத்துமாக்கள் வரும் உங்களுக்கு, வேலைக்காரிகளும், உதவி ஊழியக்காரிகள் வருவாங்க, வேலைக்காரரும், உதவி ஊழியக்காரர்கள் வருவாங்க, ஒட்டகங்களும், பொது வாகனங்கள் வேணா வரும், கழுதைகளும், அடுத்து பர்சனல் வாகனங்கள் காரா வரும். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது பாருங்களேன். என்ன நீங்க அல்லேலூயா. இதுக்கு மேலேயா வேணும் உங்களுக்கு? இவ்விதமாய் அந்த புருஷன் வர 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 விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது என்னது? பிரசன்ட்ல இருக்கிறார். சொல்லுங்க, இது என்னது? விசுவாசம். சரி, அடுத்து அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஃபியூச்சர்ல விடுவிப்பார். இது என்னது? சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை. வெரி குட். அடுத்து விடுவிக்காமற் போனார். அவர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்கலைனாலும் சரி எங்கள் தேவனை விட்டு நாங்க ஒரு நாள் விலக போறது கிடையாது. இதுதான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. இப்ப விசுவாசம் மட்டும் இருந்தா பத்தாது, நான் எதிர்நோக்கு வேணும், நம்பிக்கை வேணும், நல்ல காரியங்கள் நடக்கணும், வாழ்க்கையில் செழிக்கணும். இந்த எதிர்நோக்கு வேணும். தரித்திரத்திலேயே இருக்கணும்னு நினைக்கப்படாது. சரியா? அதே வாழ்க்கை அல்ல, அப்படியே நினைக்க கூடாது. எதிர்நோக்கு இருக்கணும். நல்ல காரியங்கள் நடக்கும், ஆயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, லட்சோப லட்சம் ஜனங்களுக்கு வார்த்தையை நான் விதைப்பேன், உலகத்தை சுற்றி வந்து வார்த்தையினால இந்த உலகத்தை நிரப்பாம விட போறது இல்ல. அந்த எதிர்நோக்கு இருக்கணும். இதெல்லாம் நடந்தாதான், இந்த மெட்டீரியலை நான் பார்த்தாதான் தேவன் மேல அன்பு கூறுவேன்னு இல்லை. என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனை விட்டு நான் ஒரு நாளும் விலக போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை லாக்டவுன் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, என் தெய்வத்தை விட்டு ஒரு நாள் நான் விலக போறது. அதான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. இந்த மூணுமே ஒரு சர்க்கிள் இருக்கும். விசுவாசம் நம்பிக்கைக்கு கொண்டு போகும். நம்பிக்கை எதுக்கு கொண்டு வரும்? அன்புக்கு கொண்டு வரும். அன்பு வந்தாதான், இந்த மூணாவது நிலைமை வந்தாதான் விசுவாசம் வேலையே செய்யும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இந்த லவ் அவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிலைமைக்கு வந்துடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ இந்த 3 காரியங்களும் விளங்கிட்டா, விளங்கினவங்க மட்டும் விளங்கினதுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். இப்போ விசுவாசம் வந்துருச்சு. நான் எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ப்ரெசண்ட்ல நான் என்னை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் எல்லைகளை தரித்திரமாய் நான் பார்க்க போறதில்லை, குறைவுகளாய் பார்க்க போறதில்லை, எல்லாவற்றையும் செழிப்பாய் நிறைவுள்ளதாய் அப்படி என்ன செய்ய போறேன்? என் பிள்ளைகளை ஞானவான்களாய், என் பிள்ளைகளை தேசத்தில் சிறப்பான இடத்துல நிற்கிறவர்களாய், சிறந்த பெரிய அதிகாரிகளோடு நிற்கிறவர்களாய் நான் என்ன செய்ய போகிறேன்?
பார்க்கிறேன். அப்படித்தான் இருக்கிறாங்க என் பிள்ளைங்க. என்னுடைய பார்வை அதுதான். இப்போ இந்த விசுவாசம் மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த விசுவாசம் அல்லது நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற அந்த எதிர்நோக்கு அல்லது தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு, இது எல்லாமே நாவில் இருந்து வெளியே வரணும். எங்கேருந்து வெளியே வரணும்? நிறைய பேருக்கு தேவன் வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்துருக்கிறார் பிரதர். நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்மையாகவே தேவன் தான் திருஷ்டாந்தமாய் பிரத்யட்சமாய் பேசி கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே நடக்கலை பிரதர். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பைபிளை திறந்தா வெறும் அட்டையாக இருக்குது. என்ன அட்டை? வாக்குத்தத்த அட்டை. எப்போ கொடுத்தது? ஒவ்வொரு நியூ இயருக்கும் கொடுத்தது. பிரதர், அடியனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இல்லாம என் பத்திரமாக வைத்திருக்கிறேன் பிரதர். ஏதாவது நிறைவேற காத்திருக்கிறேன் பிரதர். ஒன்றும் நிறைவேறாது. ஏன் பிரச்சனைனா, விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அது எதில் வரல? வாயில் வரல. எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் சேர்த்து வாசிக்கணும். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. சரி, SLT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ரொம்ப அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்னா ஒரிஜினல்ல ஹீப்ரூல எப்படி இருக்கோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது. அதில் அவங்க காம்ப்ரமைஸ்லாம் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு யாத்திராமத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, உடன்படிக்கை பெட்டியின் நீளம் 3.5 முழமும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ஹீப்ரூவில் வாட்சிங்கன்னா அவருடைய நீளம்னு இருக்கும். ஹிஸ் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே போடுவாங்க. அவங்க இந்த இலக்கணம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்லாம் மற்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஹீப்ரூவில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வர்றது. அதுக்கு பேர் தான் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். சரியா? ஹீப்ரூ ஆர் கிரீக்கில் நியூ டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது இடையில கொஞ்சம் லத்தீன் இருக்குல்ல, அது என்ன இதில் இருக்கோ அப்படியே என்ன செய்யறது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. சரியா? ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் வாசிங்க பார்க்கலாம். ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் லிவிங், அதாவது தேவனுடைய வார்த்தை லிவிங், ஜீவன் உள்ளது, அண்ட் எஃபெக்டிவ், வேகமாய் கிரியேட் செய்யத்தக்கது, அண்ட் மோர் பியர்சிங், ரொம்ப கூர்மையானது, தேன், எதை பார்க்கிலும், எனி டூ மவுத்டு ஸ்வார்டு, டூ மவுத்டு, 2 வாயுள்ள பட்டயம். 2 கருக்குள்ள பட்டயம் அல்ல, நாட் 2 எட்ஜ்டு ஸ்வார்ட் அல்ல, 2 மவுத்டு ஸ்வார்ட். ஒரிஜினல்ல அந்த வார்த்தை ஹீப்ரூல எப்படி இருக்குன்னா, 2 கருக்குள்ள பட்டயம் அல்ல, 2 நாவுள்ள பட்டயம். சரியா? 2, நீங்க சொல்லுங்க, 2 நாவுள்ள பட்டயம். மீண்டும் ஒரு விஷயம், தயவு செய்து 2. இப்போ நான் கருக்குள்ள பட்டயம் அல்லன்னு சொல்லுவேன், நீங்க 2 நாவுள்ள பட்டயம்னு சொல்லணும். அது 2 தேவனுடைய வார்த்தை 2 கருக்குள்ள பட்டயம் அல்ல, 2ன்னு சொல்லுங்க. சரியா? தேவனுடைய பட்டயமானது 2 கருக்குள்ள பட்டயம் அல்ல. தேவனுடைய வார்த்தை 2 கருக்குள்ள பட்டயம் அல்ல. ஒரு தடவை, தேவனுடைய வார்த்தை 2 கருக்குள்ள பட்டயம் அல்ல. சரி, இதை நினைவில் வச்சுக்கிறேங்க. நான் இந்த இன்டர்பிரேஷனை சொல்றேன். தேவனுடைய வார்த்தையானது, வாசிங்க தேவராஜ். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், ஒரு நிமிஷம், வார்த்தையே போவோம். ஜீவனும், தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறதாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எரேமியா 10:10 சொல்லுகிறது, தேவன் ஜீவனுள்ள தேவன். தேவன் எப்படிப்பட்டவரா? அங்க சொல்லுது தேவன் ஜீவனுள்ளவர், இங்க சொல்லுது வார்த்தை ஜீவனுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனும் வார்த்தையும் ஒன்று, 2ஐயும் வெவ்வேறாய் பிரிக்க முடியாது. தேவனிடத்தில் எப்படி ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவன் எதுக்குள்ளும் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனிடத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம், தேவனிடத்தில் என்ன பரிசுத்தம் இருக்கிறதோ அதே பரிசுத்தம். அவர் எப்படிப்பட்ட ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அதே ஜீவன் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், அடுத்து வல்லமையும். இத விசுவாசிச்சா
எதை? தேவனுடைய வார்த்தை என்னது? என்ன உள்ளதாக இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இதை விசுவாசிச்சா இந்த வார்த்தை அப்பதான் வல்லமையா வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா இது நியூஸ் பேப்பர் மாதிரி தான். இதுவும் தேவனும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று அப்படின்னு விசுவாசிக்கிற போதுதான் அது எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது? வல்லமையாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, இல்லையா? சரி, இப்ப தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது. அதை விசுவாசிக்கிற போது வல்லமையாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படி வேலை செய்யுதா? எப்படி வேலை செய்யுமா? தேவனுடைய வார்த்தை எப்படி வேலை செய்யுது நம்ம வாழ்க்கையில? இப்ப அடுத்து அதை சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும். சரி, ஆத்துமாவையும் ஆவியையும், அடுத்து கணுக்களையும் ஊனையும். கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. போதும் போதும். இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு பட்டயம்னா என்னன்னு சொல்றேன், அப்புறமா நம்ம ரெண்டு நாவுக்கு வருவோம். ரெண்டு கருக்குள்ள பட்டயம்னா, நீங்க சில பட்டயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் கருக்கு இருக்கும். அதாவது கைப்பிடி கீழே ஒன்று தான், இங்கே கைப்பிடி ஒன்று தான், ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் வெட்ட முடியும், இன்னொரு பக்கம் கட்டையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இளநீர் வெட்டுறோம்ல, அருவா, அது ஒரு கருக்குள்ள பட்டயம். ஏன்னா அதில் கருக்கு எத்தனை பக்கம் தான் இருக்குது? ஒரு சைடு தான் இருக்குது. இந்த பக்கம் மட்டும்தான் வெட்டு, இப்படி திருப்பி இப்படி வெட்ட முடியாது. கைப்பிடி கீழே ஒன்று தான், கைப்பிடி கீழே இருக்கும், ஒன்று தான், ஒரே பிடி தான். அதில் இப்படி இருக்கிற கத்தி இங்கே தான் ஷார்ப் இருக்கும், மேல் பகுதி கட்டையாக இருக்கும். ஆனால் கிச்சன்லலாம் யூஸ் பண்ணுற சில கத்தி பார்த்துருக்கீங்களா? இங்கேயும் கருக்காக இருக்கும், அப்புறம் எப்படி இருக்கும்? இப்படி மேலேயும் பிடிச்சாலும் எப்படி இருக்கும்? கருக்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. இதை ஏதாவது மட்டன் வெட்டுற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, பல்லெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அப்படி கத்தி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழே கைப்பிடி ஒன்று தான், ஆனால் அதோடைய ரெண்டு பக்கமுமே ஷார்ப் இருக்கும். இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு கருக்குள்ள பட்டயம் அல்ல, ரெண்டு கருக்குள்ள பட்டயம். நான் கருக்குள்ள பட்டயத்தை வச்சு சொல்கிறேன், அப்புறம் நாவுக்கு போகலாம். கருக்குள்ள ரெண்டு கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு கருக்கு எதுக்கு, ரெண்டு கருக்கு எதுக்கு? சில விஷயத்துக்கு ஒரு கருக்கு போதும், சில விஷயத்துக்கு ரெண்டு கருக்கு வேணும். சில வேலை செய்ய ஒரு கருக்குள்ள பட்டயம் போதும், தட் இஸ் எனஃப். ஆனால் சில காரியங்கள் ரெண்டு கருக்குள்ள பட்டயம் வேணும். எப்படின்னா, ஒரு கருக்கு எப்போ போதும்னா, ஒரு வேலை ரொம்ப சிம்பிள், சின்ன வேலை தான், ஒரே ஒரு கருக்கை வச்சு அதை வெட்டிடலாம், அந்த வேலையை முடிச்சிடலாம்னா அது ஒரு கருக்கு போதும். ஆனால் வேலை கொஞ்சம் பெருசு, அது ரெண்டு விதமாய் பிரிஞ்சு கிடக்கு வேலை. முதல்ல ஒரு கருக்கை வச்சு வெட்டணும், அது என்ன செஞ்சிடும், கொஞ்ச நேரத்தில் மழுங்கிரும். அப்போ வேலை பாதி தான் முடிஞ்சிருக்கும், இன்னும் மீதி வேலையை செய்யணும்ல. அதுக்கு என்ன செய்யறது? மறுபுறம் கருக்கை பிடிச்சு என்ன செய்யணும், வெட்டணும். அப்போ வேலை டிவைடா ரெண்டா பிரிஞ்சு நிற்கும் போது ஒரு கருக்கை வச்சு வெட்டிட்டு பாதி வேலையை செஞ்சுட்டு அடுத்த கருக்கை வச்சு மறு பாதி வேலையை செய்வாங்க. இதுக்கு பேர் தான் ரெண்டு கருக்குள்ள பட்டயம். இப்போ நான் சொல்லி இருக்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கருக்குன்னா அது பாதி வேலையை செஞ்சு சிம்பிளான வேலையை செய்யும், இல்லை பாதியை தான் செய்யும். இன்னொரு கருக்கு இருந்தால் தான் அதனுடைய மறு பாதி வேலையை செய்யும். அப்போ வேலை ஒரே பார்ட்னா ஒரு கருக்கு போதும், வேலை ரெண்டு பார்ட்னா எத்தனை கருக்குள்ள பட்டயம் வேணும்? சத்தமாக சொல்லுங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு கருக்குள்ள பட்டயம்னு எழுதியிருக்கா, ரெண்டு கருக்குள்ள பட்டயம்னு போட்டிருக்கா அதில்? அப்போ வேலை ஒரு பார்ட்டாக நிற்கிதா, ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு நிற்கிதா? ரெண்டு பகுதியாக நிற்கிது. அதுவே வேதம் சொல்லுது எப்படி ரெண்டு பகுதியாக வேலை செய்துன்னு சொல்லுது. வாசிங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அடுத்து இருபுறமும் கருக்குள்ள. ஏன் ரெண்டு புறம் கருக்கு வேணா? வேலை ரெண்டு பார்ட்டா நிக்குது. எப்படி நிக்குதா? வாசிங்க. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும். கணுக்களையும் ஊனையும். போதும். தேவனுடைய வார்த்தை எப்படி வேலை செய்யும்னா, முதல் பார்ட்டு ஆத்துமாவிலும் ஆவியிலும் வேலை செய்கிறதாம், பிறகு கணுக்களிலும் ஊனிலும் வேலை செய்கிறதாம். ரெண்டு பார்ட். முதல்ல ஆத்துமாவிலும் ஆவியிலும் வேலை நடக்கிறது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது கணுக்களிலும் ஊனிலும் வேலை நடக்கிறது. திருப்பி நீங்க சொல்லுங்க, முதல் பார்ட் எங்கே வேலை நடக்குது? ஆத்துமாவிலும். வெல்டன். அடுத்து எதுல வேலை நடக்குது? கணுக்களிலும். இந்த ரெண்டுக்கு ஒரு பேர் கொடுப்போமா?
ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணால பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அப்படின்னா அது என்ன காரியம்னு சொல்லுவோம்? கண்ணால பார்க்க முடியலன்னா என்ன, எதுக்குரிய காரியம்? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். என்ன எதுக்குரிய காரியம்? ஆவிக்குரிய காரியம். கணுவையும் ஊனையும் கண்ணால பார்க்க முடியுமா? முடியும். அப்ப அது எதுக்குரிய காரியம்? மாம்சத்துக்குரிய அல்லது சரீரத்துக்குரிய காரியம். அப்ப இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும்னா, முதல்ல ஆவிக்குரிய பிரகாரம் வேலை செய்யுமா, அடுத்து எப்படி வேலை செய்யுமா, சரீர பிரகாரம் வேலை செய்யுமா. அது எப்படி ஆவிக்குரிய பிரகாரம் சரீர பிரகாரம்? திருப்பி நீங்க ஒரே ஒரு பதில். ஆவிக்குரிய பிரகாரம்னா என்னவா? எதை எதை பிரிக்குதா? சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாவையும். வெரி குட். சரீர பிரகாரமா எதுல வேலை செய்தா? கணுக்களிலும் ஊனிலும். இது இந்த கணு ஊனுக்கு அப்புறம் வருவோம். அதுக்கு நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்புறம் வருவோம். இந்த ஆத்துமா ஆவி இருக்குல்ல, அது என்ன பிரதர்? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருந்து ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்குது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்குது. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறதுனா என்ன? எதுக்கு ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கணும்? அது இந்த வார்த்தை எதுக்கு பிரிக்கணும்? எதுக்கு பிரிக்கணும்னா, நல்லா கவனிங்க, முக்கியமானதை சொல்றேன். எதுக்கு பிரிக்கணும்னா, சில நேரங்களில் நம்முடைய ஆத்துமா, மைண்ட், தாட்ஸ், எண்ணங்கள், நினைவுகள், அதில் வருகிற தவறான நெகட்டிவ் எண்ணங்கள் எழும்பி என்ன சொல்லுன்னா, இதோட நீ முடிஞ்ச, இந்த லாக்டவுனோட நீ முடிஞ்ச, இனிமே உன் ஊழியம் அவ்வளவுதான், இனிமே உன் சரீரம் அவ்வளவுதான், இனிமே உன் எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துகிற போது ஆத்துமால எழும்புகிற நெகட்டிவான எண்ணங்கள் எழும்பி நம்முடைய ஆவி அப்படியே அடக்கும் பாருங்க. ஆவியெல்லாம் அப்படியே கலங்கும். கேட்கிற செய்திகள், கேள்விப்படுகிற துர்ச்செய்திகள், கொரோனாவை பத்தி, கொள்ளை நோயை பத்தி கேட்கும் போதெல்லாம் அப்படியே ஆவி கலங்கும் பாருங்க, பயப்படும் பாருங்க. ஏதோ ஒரு ஊர்ல மரண செய்தியை கேட்கிற போது கூட உள்ளமெல்லாம் நடுங்கும் பாருங்க, ஆவி அப்படியே கலங்கும் பாருங்க. காலையில நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். காலையில எழும்பும் போது அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் தான் அப்படி எழும்பி அந்த வாஷ் பேஷன் கிட்ட போறதுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ஆத்மாவுக்குள்ள அப்படியே எழும்பும் பாருங்க. அப்படியே இருதயமெல்லாம் சோர்ந்து போகும். பார்த்திருக்கீங்களா? உண்மைதானே? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கிறது? அப்படியே இருதயமெல்லாம் கணக்கிற மாதிரி. இருதயம் தான் ஆவி இல்ல? புதிய ஏற்பாட்டில் உங்கள் இருதயமாகி ஆவி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப ஆவி, அந்த ஆவியெல்லாம் அப்படியே சோர்ந்து போகும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆத்துமாயும் ஆவியும் எதுக்கு வேலை செய்யணும்? அதுல எதுக்கு இது வார்த்தை எதுக்கு வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் ஆத்துமாவில இருந்து எழும்பி அது ஆவி அப்படியே அடக்குது பாருங்க. இல்ல நீ அழிஞ்சிருவ, முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் நல்லபடியா நடக்காது, முடியாது, நெகட்டிவ் தான், ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கல்ல அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இது நெகட்டிவான எண்ணங்கள் எழும்பி ஆத்துமாவை அப்படியே அடக்கும் போது நம்ம அப்படியே கலங்கி நிற்போம் பாருங்க. அப்ப தேவன் தன்னுடைய இந்த ஆவியினுடைய பட்டயத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்களை நோக்கி அனுப்புவார். இல்ல நீ அழிஞ்சு போக போறது கிடையாது, உன் ஊழியம் செழிக்கும், உன் பிள்ளைங்க வளருவாங்க, நீ குணமாவ, நீ சுகமாவ, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லைன்னு சொல்லி நம்மளை நோக்கி ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை உள்ள வீசுவார் பாருங்க. இந்த பட்டைய உள்ள வந்த மாத்திரத்துல இந்த ஆத்மாவின் பிடியிலிருந்து டக்குன்னு ஆவி ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆயிருக்கா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆத்மாவினுடைய பிடியிலிருந்து டக்குன்னு எதை ரிலீஸ் பண்ணுது? வார்த்தை, ஆவி அப்படியே ரிலீஸ் பண்ணு. டக்குன்னு அந்த வாக்கு தத்தம் வந்த உடனே அப்படியே டக்குன்னு ரிலாக்ஸ் ஆயிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆவிக்குரிய பிரகாரம் வேலை நடந்துருச்சு. எது வந்துருச்சு? வாக்குத்தத்தம் வந்துருச்சு. சொல்லுங்க, எது வந்துருச்சு? வாக்குத்தத்தம் வந்துருச்சு. வந்துருச்சா? இப்போ எதில் நடந்துருச்சு வேலை? ஆவிக்குரிய பிரகாரம் நடந்துருச்சு. ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ எதில் நடக்கணும்? இப்போ ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் எதுக்கு வரணும்? இப்போ எதில் நடக்கணும்? சரீரத்தில் நடக்கணும். நான் முன்னமே சொன்னேன், தேவனுடைய வார்த்தையானது இரண்டு கருக்குள்ள பட்டயம் அல்ல, ரெண்டு சத்தமா சொல்லுங்க, ரெண்டு.
உள்ள பட்டயம். இப்ப இந்த வார்த்தை தேவனுடைய நாவுல இருந்து வந்து ஆவிக்குரிய பிரகாரமாய் வேலை செஞ்சிருச்சு. ஒரு பக்கம் பட்டயத்தின் ஒரு கருக்கு ஒரு நாவு வேலை செஞ்சிருச்சு. அது மாம்சத்துல வரணும்னா, மாம்சத்துல நடக்கணும்னா இன்னொரு நாவு அதை பேசியாக வேண்டும். இன்னொரு நாவு அதை பேசாம, அதை சொல்லாம, அது சரீர பிரகாரமாய் நடைமுறைக்கு வராது. நீங்க ரெண்டு புறம் கருக்குள்ள பட்டயம்னு எங்கெல்லாம் வாசிங்க, அங்கெல்லாம் வாய் 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 வாய்னு வந்துட்டே இருக்கு. வெளிப்படுத்தல் 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு வரும்போதே எது வருது? அங்க தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தா பத்தாது. அது எப்ப நம்முடைய நாவிலிருந்து வெளியே வருகிறதோ அப்பொழுதுதான் அது நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமைய சரீர பிரகாரமாய் பார்க்கணும்னா அதை அவருடைய நாவு சொன்னா மட்டும் பத்தாது, நம்முடைய நாவும் சொல்லியாக வேண்டும். ஆண்டவராய் இயேசுவே சொன்னார், பிதாவினிடத்திலே கண்டவைகளையும் கேட்டவைகளையுமே உங்களுக்கு. அப்ப முதல்ல இவர் சொல்ற வார்த்தைய முதல்ல யாரு சொன்னது? அப்ப பிதா சொன்னதைத்தான் யாரு சொல்றாரு? அப்ப குமாரன் சேம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா எப்ப அது நம்ம வாயிலிருந்து வெளியே வருதோ அப்பதான் நடைமுறைக்கே வர ஆரம்பிக்கும். இல்லை என்ன பியூட்டினா, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்பி நம்முடைய ஆத்மாவின் பிடியிலிருந்து எதை விடுதலை ஆக்குவாரு. அப்படி விடுதலை ஆன உடனே நமக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். பார்த்துக்கிறங்க, அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். எது வந்துருச்சு? இப்ப ஆண்டவர் பேசிட்டார், வாக்குத்தத்தம் வந்துட்டு அதோட போயிடும். தேவனுடைய வாக்குத்தத்தம் அநேக நேரங்களில் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் நடைமுறைக்கு வரலைன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நாவினாலே சொல்லாததுனால தான். யோசிச்சு பாருங்க, எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். நம்முடைய விசுவாசிகள்கிட்ட கேட்டு பாருங்க, போன வருஷம் என்ன வாக்குத்தத்தம். இல்லை யோசிச்சு பார்ப்பேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார்ல, 10 வருஷம் 3650 நாட்கள். 3650 நாட்களில் எத்தனை தடவை நாம் அதை சொன்னோம்? அவர் சொல்லிட்டார், ஆவியில் வேலை நடந்துருச்சு. அவர் வேலையை அவர் பியூட்டிஃபுல்லாக முடிச்சிட்டார். அதில் எந்த விதமான அவர் குறையும் வைக்கல. உண்மைதானா? அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய ஆத்துமாவின் பிடியிலிருந்து ஆவியை விடுதலை ஆக்குச்சா, விடுதலை ஆக்கலையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் வேலையை முடிச்சிட்டார். ஆவிக்குரிய தேவன் ஆவியா இருக்கிறவர், ஆவிக்குரிய பிரகாரம் வேலையை முடிச்சிட்டார். ஃபினிஷ். இப்ப அதே படைப்பாற்றலோடு அதே சாயலோடு நம்மை வைத்திருக்கிறார். அவர் விரும்புகிறார் அதே வார்த்தையை நாம சொல்லணும்னு விரும்புகிறார். எசேக்கியேல் புத்தகம் 37:1 இருந்து வேகமா வாசிங்க தேவராஜ். எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 1 இருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த வார்த்தை கவனிங்க, சொல்ல வேண்டிய. இப்ப யார் பேசுறது யாருன்றதை நீங்க சொல்லணும். பேசுறது யாரு, ஹியரர் யாரு, அப்படி ஸ்பீக்கர் யாரு, ஹியரர் யாருன்னு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகள். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது யார் தான் பேசிட்டு இருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் தான் பேசுறார். உலர்ந்த எலும்புகளே. இப்ப பேசுறது யாருதான்? கர்த்தர் தான் பேசுறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இப்பயும் இதை யாரு தான் பேசிட்டு இருக்கிறது? கர்த்தர் தான் பேசிட்டு இருக்கார்.
அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். உரைக்கிறார் என்று அவர் இவ்வளவு நேரம் அவர் தானே பேசினார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தானே, அவர் தானே சொல்றார். அவர் வாயிலிருந்து தானே இந்த வார்த்தைகள்லாம் வருது. அப்படி நடந்துச்சா எல்லாமே? அவர் சொல்றாரு, நான் சொல்றேன், ஆனா இதை நீ என்ன செய்ய, திருப்பி சொல் சொல் என்றார். அடுத்து எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. நல்ல கவனிங்க பிரதர். தேவன் சொல்லிட்டார்னு சொல்லி உட்காருவது நம்ம வேலை இல்ல. அதை விசுவாசித்து எஸ் நான் இப்ப அப்படியாக இருக்கிறேன்னு சொல்லி எப்ப நம்ம வாயில அதை சொல்லுகிறோமோ அப்பதான் சூழ்நிலைகள்ல அசைவு உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அசைவு உண்டாகி வாசியம் பார்க்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து திரும்பவும் பாருங்க, திரும்பவும் என்ன சொல்றாரு, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, எப்ப தேவன் சொன்னதை நம்ம சொல்றோமோ அப்பதான் அது நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் புஸ்தகம் 15:4. நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இது ஆங்கிலத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ISV, நல்ல மொழிபெயர்ப்பு. அதில் வாட்சிங்கன்னா இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்னா நமக்கு விளங்க மாட்டேங்குது இல்லையா? A gentle statement is a tree of life. A gentle statement, நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சம். சொல்லுங்க, என்ன வாக்கியம் ஜீவ விருட்சமா? சத்தமா சொல்லுங்க, என்ன விருட்சம் ஜீவ வாக்கியமா? நல்ல வாக்கியம். இப்போ நான் ஒரு 7 வாக்கியங்களை வரிசையாக சொல்கிறேன். அதை நீங்கள் சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. விசுவாசித்து அதை ஜீவன்ல இருந்து என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் எனக்கும் இந்த பூமியில விஸ்தாரமான இடங்களை கொடுத்திருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறேன். இப்ப 7 நல்ல வாக்கியங்களை பேசிட்டீங்க, 7 ஜீவ விருட்சங்களை உங்க வாழ்க்கையில நட்டுட்டீங்க. இனி ஒரு நாட்கள் அது முளைக்க ஆரம்பிக்கும், கிளவிடும், இலவிடும், பூ பூக்கும், காய் காய்க்கும், மாதந்தோறும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொலோமோன், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது